Hello my dear 10th standard students, welcome to Vedantu and now unga Shravanee ma'am. 8 mark question நம்ம என்னதான் படிச்சாலும் last minuteல recall பண்ணனும் பயம் இருக்கும் மறந்துரும் அப்படிங்கற confusions இருக்கும் இல்லையா. இப்போ very less number of 8 mark questions நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா பார்த்துட்டு போயிடுங்க. அதுல இருந்து questions வரதுக்கு நிறைய chances இருக்கு. சரியா? So quick-ஆ நான் சொல்லக்கூடிய questions எல்லாத்தையுமே note down பண்ணிக்கோங்க. அது ரொம்ப important for this half yearly. First நம்ம historyல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். historyல பாத்தீங்க அப்படினா 5 marks already previous videoல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பசங்களா. அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்க அப்படினா last minuteக்கான 2 mark 3 mark அதாவது 2 mark கிடையாது 3 mark கிடையாது short answers long answers map எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து PDF ஆவே கொடுத்துற போறேன். ஒரு வீடியோல அட்டாச் பண்ணிருப்பேன். சரியா? இப்போ நம்ம chapter 5 க்கு வருவோம் நேரா historyல. Evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 8 மார்க் சூப்பரா படிச்சிட்டு போயிடுங்க. அடுத்து write an essay on the role played by 19th century reformers towards the cause of women. இந்த क्वेश्चனும் chapter 5 ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சூப்பரா படிச்சுக்கோங்க. நேரா chapter 6 ல இருக்கக்கூடிய 8 மார்க்ஸ் பார்க்கலாமா? நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் क्वेश्चन ஷார்ட்டா வரும் 2 மார்க். ஆல்ரெடி டெய்லி 1 டீடைல் அப்படிங்கற சீரிஸ்ல நாங்க இந்த क्वेश्चनலாம் சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த டீடைல் உடைய லிங்க்கும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. chapter 8 ல பாருங்க, examine the factors that led to the transformation of Gandhi into a mass leader. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ரெண்டு வாட்டி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. Chapter 10 ல வந்து பாத்தீங்கன்னா ஈவி பெரியாருடைய டீடைல் ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. Describe the background for the formation of Justice Party question வந்து நமக்கு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 8 மார்க்ஸ் அப்ப நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகே, நேரா அப்ப ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த क्वेश्चனை சூப்பரா ஷார்ட்டா படிச்சுட்டு போயிடுங்க. இதுல முக்கவாசி டீடைல் ஆன்சர் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதுல இந்த வெள்ளூர் ரிவார்ட்லாம் வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதனால தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டாப் 5 மார்க் வீடியோல நான் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, சோ வெள்ளூர் ரிவார்ட் 5 மார்க்ல வந்துருது. சம்டைம்ஸ் 5 மார்க் அண்ட் 8 மார்க் வந்து கொஞ்சம் மாத்தி கூட கேக்குறாங்க. சோ டாப் 5 மார்க் அண்ட் 8 மார்க்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் படிச்சிட்டு போயிடுங்க. நேரா இப்ப நம்ம சிவிக்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே, ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய क्वेश्चंस பார்க்கலாம். சாப்டர் 1 ல பாத்தீங்கன்னா explain the divisions of northern mountains and its importance to India. அவ்வளவுதான்ப்பா. சோ மொத்தமா ஒரு 7 क्वेश्चन தான் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 7 क्वेश्चंस ஒன்னு விடாம ஒன்னு மிஸ் பண்ணாம சூப்பரா படிச்சிட்டு போயிடுங்க. கொடுத்திருக்கிற क्वेश्चन ரொம்ப மினிமல் பசங்களா. இது மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்காதீங்க. நம்ம சென்டம் ஸ்கோர் பண்ணனும்னா எல்லா क्वेश्चनையும் தான் படிக்கணும். ஆனா நீங்க வந்து லைக் நீங்க இந்த क्वेश्चनல ஏதாவது ஒண்ணு நீங்க படிக்காம போயிட்டா கூட நீங்க ரிஸ்க் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? பிகாஸ் இது எல்லாமே previous year half yearly நிறைய வாட்டி ரிப்பீட்டடா கேட்டது. நாங்க ஏதோ predict பண்ணி சொல்லல. previous year half yearly question paper எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லிருக்கோம். இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே 10 மணிக்கு லைவ் செஷன்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம். சோ மறக்காம வந்துட்டீங்கன்னா 8 மார்க் 5 மார்க் மேப் டைம் லைன் எல்லாத்தையுமே நம்ம சூப்பரா முடிச்சிட்டு போயிடலாம். ஆல்ரெடி previous 2 லைவ் செஷன்ல ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் சிவிக்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க் क्वेश्चन முடிச்சிருக்கோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவும் போயிட்டு லைவ் செஷன்ல பாத்துருங்க. மீட் யூ அட் லைவ் செஷன். டாடா பை பை பசங்களா.